ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்ரஸ் சைலன்சஸ். நம்ம வெஜ் பீஸா இப்போது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம ப்ரெட் பீஸா, வெஜிடபிள் ப்ரெட் பீஸா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் இதை சாப்பிட வேண்டியது தான். பார்த்தீங்களா, இந்த சீஸ் எவ்வளோ நல்லா மெல்ட் ஆகி இந்த கேப்சிகம்ஸ், இந்த ஆனியன்ஸ் எல்லாம் அப்படியே அந்த சீஸில் அப்படியே இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. லைட்டாக அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் ட்ரிசில் பண்ணது எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப ஈஸி. இது ஒரு குயிக் ஸ்நாக்குன்னு சொல்லலாம். இதோட திங்ஸ் மட்டும் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், இதை மிஸ் பண்ணாதுங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் ஒயிட் சீஸ் வச்சும் இதை பண்ணலாம். இந்த சீஸ் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, என்கிட்ட இந்த சீஸ் இருந்ததுனால நான் யூஸ் பண்ணேன். நீங்கள் ஒயிட் சீஸ் வச்சும் பண்ணலாம். ஸோ இது ஒரு கிட்ஸு, இதை நீங்களே கூட என்னைக்காவது குயிக்காக செஞ்சு சாப்பிடலாம். ஈவன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட இது செஞ்சுக்கலாம், டின்னருக்கு செய்யலாம். நம்ம விஷ் தான், நமக்கு எப்போ நம்மளால் முடியுமோ. இதுக்கு மேக்ஸிமம் நம்ம 10 அதோட இன்க்ரீடியன்ட்ஸ் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் 10 to 15 மினிட்ஸ் தான் மொத்தமே இதுக்காகும். ஸோ அவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும், நமக்கு நம்ம பீஸா ரெடி ஆகிடும். ஸோ இப்போ நான் இதை உங்களுக்கு ஒரு இதில் சர்வ் பண்ணி காட்டுறேன். இப்போ உங்களால் க்ளோஸில் பார்க்க முடியும். இதை நமக்கு தேவைன்னா கட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு கட் பண்ணியும் காட்டுறேன். உங்களுக்கு எப்படி இஷ்டமோ அப்படி கட் பண்ணிக்கலாம். இது இன்னும் கூட சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம், நமக்கு ஹோல்ட் பண்ணி சாப்பிட்றதுக்கு நம்ம இஷ்டம்தான். ஸோ அவ்வளோதான், நம்ம சூப்பரான ப்ரெட் பீஸா ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பீஸா ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ மிஸ் பண்ணாதுங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போவே ட்ரை பண்ணுங்கள். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பார்த்தாலே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் ஒயிட் சீஸில் பண்ணாலும் இப்படி தான் இருக்கும். ஸோ இதை சீக்கிரம் சாப்பிட்ருங்க, ஆறிடுச்சுன்னா நல்லா இருக்காது. பீஸா எப்போவுமே அந்த சீஸ் மெல்ட்டாக இருக்கும்போதே சாப்பிட்றணும், அல்லது நல்லா இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி இன்னும் நிறைய கலர்ஃபுல் ரெசிபீஸோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர்.